ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது, மடிச்சு செல்ஃப்லயே எடுத்து வச்சுறது. என்னோட ட்ரெஸ் அப்புறம் குட்டீஸோட ட்ரெஸ்ஸுன்னு பிரிச்சு எல்லாத்தையும் எடுத்து பீரோல எடுத்து அடுக்கி வச்சாச்சு. மேல பார்த்தா ஒரு மூட்டை இருந்துச்சு. என்னன்னு எடுத்து பார்த்தா நெறைய ஃபேண்ட் இருக்கு. எங்கள ஊருக்கு அனுப்பிவிட்டு இவர் தனியா ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்திருக்காரு. வரட்டும் இன்னைக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே தலகாணிக்கெல்லாம் உரமாத்தி விட்டுட்டேன். இப்பதான் பார்க்க செல்ஃப் நீட்டா இருக்கு. அப்படியே வீடெல்லாம் பெருக்கி விட்டு சமைக்கலான்னு போனேன். கொஞ்ச நேரம் எங்க கூட வந்து விளையாடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரின்னு போய் உட்காந்து பலூன் எடுத்து ஊதுனா ஒரே அசிங்கமா போச்சு. 2 பேரும் ஒரே சிரிப்பு. ஒரு பலூனாவது ஒழுங்கா ஊத தெரியுதாம்மா உனக்கு அப்படின்ட்டு அதுக்காகவே 2 பலூன் ஊதி குடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க வந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்பெஷல் என்னன்னா சுண்டைக்காய் சட்னி, அதுக்கப்புறம் தோசை தான். சுண்டைக்காய் சட்னி ரெசிபி பார்த்துடலாமா? சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு 4, 5 வரமிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4, 5 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட புளி சேர்த்துக்கோங்க. நான் புளி சேர்க்க மறந்துட்டு அதுக்கப்புறமா தான் போட்டேன். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதா. உங்களுக்கு தேவைன்னா தாளிச்சு கொட்டிக்கோங்க. நான் தாளிச்செல்லாம் கொட்டுக்கல. சுண்டைக்காய் ரொம்ப கசக்குமே, அதில் எப்படி சட்னி செய்யறதுன்னு யோசிக்க வேணாம். இது வந்து சாம்பார் சுண்டைக்காய் தான். நாட்டு சுண்டைக்காய் தான் நல்ல கசப்பு இருக்கும். இந்த சுண்டைக்காயுமே கசக்கவே செய்யாது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வரமிளகாய் புளி எல்லாம் சேர்க்கிறோம்ல, அதனால கொஞ்சம் கசப்பு கம்மியாக தான் இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதனால நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். எங்க வீட்டு குட்டீஸ்லாம் நல்லாவே சாப்பிட்டுக்குவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டடா.